ஈரோட்டு மண்ணை சேர்ந்த வீரன் தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுக்கு உதவியாகவும் 1801, 1802, 1804 ஆண்டுகளில் நடந்த போரில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வென்றான். ஆனால் துரோகத்தின் சூழ்ச்சியால் 1805 சங்ககிரி கோட்டையில் சக வீரர்களுடன் தூக்கிலிடப்பட்டார். சென்னிமலையில் பிறந்து திருப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்த போது சட்ட மறுப்பு போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கலவரத்தில் அடிபட்டு இறக்கும் வரை நம் தேசிய கொடியை தாங்கி குடிகாத்த குமரனாய் திகழ்பவர் திருப்பூர் குமரன். இவ்விரு மண்ணின் மைந்தர்களையும் நம் தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்ததில் பெருமை கொள்கிறது ஈரோடு. வணிகம் ஒரு ஊரின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றது. தமிழகத்தில் ஈரோடு வணிகத்தில் சிறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கைத்தறி, விசைத்தறி, ஜவுளிகள், எண்ணெய் வகைகள், மஞ்சள், பால், முட்டை, உணவுப் பொருட்கள், தோல், சர்க்கரை, கருங்கற்கள் ஆகியவை ஈரோட்டிலிருந்து உலகமெங்கும் வணிகம் செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவின் கைத்தறி, விசைத்தறி, ஜவுளிகள் என்றால் அது ஈரோட்டிலிருந்தே தொடங்குகிறது. சென்னிமலை போர்வை, பவானி ஜமுக்காலம் போன்றவை இதன் தனி சிறப்பு. ஈரோட்டு மஞ்சள் என்றால் அதற்கென தனி சிறப்புண்டு, தனியே அதற்கென ஒரு குணம் உண்டு. மஞ்சள் மாநகரமான ஈரோட்டு மஞ்சளுக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்தும் சக்தியும் வீரியமும் உண்டு. விடுதலை போராட்ட நேரங்களில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் உரையாற்றியுள்ளார். 1921 ஜூலை 31 அன்று மகாகவி பாரதி ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் உள்ள பாரதி வாசக சாலைக்கு வருகை தந்து ஆற்றிய உரையின் தலைப்பு மனிதனுக்கு மரணமில்லை. அடுத்த நாள் காரைவாய்க்கால் எனும் இடத்தில் இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இந்நிகழ்விற்கு சில நாட்கள் கழித்து உயிரெய்தினார் தேசிய கவி. மீசை கவிஞன் இறுதியாக கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் இதுவே. மரணமில்லா பாரதியின் புகழை இன்றளவும் ஈரோடு போற்றுகிறது. உலகமே வியந்து பார்க்கும் கால்வாய் ஈரோட்டில் உள்ளது. பவானி முதல் கொடுமுடி ஆவுடையா பாறை வரை ஒரு வாய்க்கால் உண்டு. 32 மைல் தூரத்திற்கு அமைந்த இந்த வாய்க்காலில் 56.5 மைல் தொலைவிற்கு இதனை கடக்கும் நீர் பாய்கிறது. இதுவே காளிங்கராயன் வாய்க்காலாகும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பெரும்பாலான ரயில்கள் கடந்து செல்லும் ஈரோடு ரயில் நிலையம் 4 பிளாட்பார்ம்களுடன் 12 ரயில் பாதைகளை கொண்டு 1862 தொடங்கப்பட்டது. கடந்து செல்லும் பெரும்பாலான ரயில்களுக்கு இங்குதான் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ஷெட் மற்றும் டீசல் லோகோமோட்டிவ் ஷெட் அமைந்துள்ளது. இந்தியாவில் இருக்கும் வெகு சில லோகோ ஷெட்களில் ஒன்று ஈரோட்டில் இருப்பது பெருமிதம். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையமான ஈரோடு பேருந்து நிலையம் 12 ஏக்கர் பரப்பளவில் 13 பிளாட்பார்ம்களை கொண்டு 1973 திறக்கப்பட்டது. இப்பெரும் பேருந்து நிலையம் ஈரோட்டின் இதய பகுதியாக பரபரப்புடன் இயங்கி வருகின்றது. 1,00,000 பரப்பளவு வீற்றிருக்கும் சத்தியமங்கலம் காடு தேசிய புலிகள் காப்பகமாக சிறந்து விளங்குகின்றது. திம்பம், ஹாசனூர், பர்கூர் போன்ற இடங்களும் இணை சிறப்புகளாகும். உலகிலேயே திருக்குறளுக்கென்று ஒரு மலை ஈரோட்டில் உள்ளது. ஆம், வான்புகழ் போற்றும் மையம் திருவள்ளுவரின் குரல் போற்றும் திருக்குறள் மலை மலையபாளையத்தில் அமைந்துள்ளது. பகுத்தறிவு பகலவனை கண்டெடுத்ததும் இம்மண்ணே. இங்கு தந்தை பெரியார் அண்ணா நினைவில்லம் பல வரலாறுகளை எடுத்துரைக்கும். ஈரோடு கோயம்புத்தூரிலிருந்து பெரியார் மாவட்டம் என பிரிந்து தனித்து இயங்கத் தொடங்கியது. பின்பு 1996 ஈரோடு என்று பெயர் மாற்றப்பட்டது. 16/9/1871 தான் ஈரோடு நகராட்சியாக உதயமானது. இன்று பல பரிமாணங்களையும் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டு பலரின் அடையாளமாய் திகழ்கிறது ஈரோடு. ஈரோட்டில் காணத்தக்க இடங்களாக தென்னகத்து காசி என்றழைக்கப்படும் பவானி கூடுதுறை, காளிங்கராயன் அணை, உலகின் மிகப்பெரிய மண் அணையான பவானி சாகர் அணை, கொடிவேரி அணை, திண்டல் மலை, சென்னிமலை, பவளமலை, வட்டமலை, அந்தியூர் குருநாதர் சுவாமி கோயில் தேர் திருவிழா, பாரியூர் கோயில் திருவிழா, பண்ணாரியம்மன் குண்டம் திருவிழா, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் என 1000 விந்தைகளையும் அதிசயங்களையும் கொண்டது எம் ஈரோட்டு மண்.